கைஸ் ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்குன்னு சொல்லுங்க. ஆடியோ அண்ட் வீடியோ, ஹலோ, ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்கான்னு சொல்லுங்க. ஆடியோ அண்ட் வீடியோ கிளியர்னா நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓகே, கொஸ்டினை எங்க கொஸ்டின் ஓப்பன் பண்ணிடுவோம். மிஸ்பெல்ட்டுக்கு பிடிஎஃப் போட்டிருக்கோம்மா. மிஸ்பெல்ட் வந்துட்டு கண்டென்ட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ் புக்கில் எடுக்கிற பிடிஎஃப், அந்த பிடிஎஃப் கொஞ்சம் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அது எல்லாமே எஸ்எஸ்சியுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் மாதிரி. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா செம்மையாக சூப்பராக ரெடி ஆகிரும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் இன்றைக்கி நம்ம முடிக்க பார்ப்போம். சரியா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், ட்ரான்ஸ்ஃபார்ம் டு பாசிட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் டிகிரி, டிகிரி மாற்றும் போது நோ மீனிங் சேஞ்ச். சரியா? மீனிங் மாற்றக்கூடாதுங்க. சரியா? வாய்ஸ் மாற்றும் போதும் மீனிங் மாற்றக்கூடாது. வாய்ஸ் மாற்றும் போதும் மீனிங் மாற்றக்கூடாது. நரேஷன், டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றும் போதும் மாற்றக்கூடாது. டிரான்ஸ்ஃபர்மேஷனல் சென்டென்சஸ் வரும்போதும் மீனிங் மாற்றக்கூடாது. எங்கேயுமே நீங்கள் மீனிங் மாற்றக்கூடாது. மீனிங் மாற்றாம தான் பண்ணணும். மாற்ற சொன்னாங்கனாலே டிரான்ஸ்ஃபர்மேஷன், சென்டென்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சரி, பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் சரி, இல்லை நான் சொன்ன மாதிரி சின்சஸ் ஆஃப் சென்டென்சஸ், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், மீனிங் மாற்றக்கூடாது. சில்வர் இஸ் சீப்பர் தென் கோல்டுனா சில்வர் தான் சீப்பாக இருக்கு, சில்வர் தான் சீப்பாக இருக்கு. அப்போ என்ன எழுதணும்? கோல்டு இஸ் நாட் ஆஸ் சீப் as சில்வர்னு எழுதணும். கோல்டு இஸ் ஆஸ் சீப் as சில்வர் மீனிங் சேஞ்ச் ஆயிரும். என்ன எழுதணும்? கோல்டு இஸ் நாட் ஆஸ் சீப் as சில்வர் அப்படின்னு எழுதணும். ரைட், ஆன்சர் போடுறது முக்கியம் இல்லை, கொஞ்சம் நீங்கள் தெளிவாக கொஞ்சம் யோசிக்கணும். சரியா? கான்செப்டுவலாக ஞாபகம் வச்சுக்கிடணும். நினைவூட்டினால் ஞாபகம் வச்சுக்கிறது ரிமெம்பரன்ஸ். ரிமெம்பரன்ஸ். இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துருக்கும். இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் அதே லெவலில் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த நைட் அப்லோட் பண்ணிடுவாங்க. சரி, இன்னைக்கு 20th அப்லோட் பண்ணிடுவாங்க. ஃபார்மல் லெட்டர் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, ரெஸ்பெக்டட் தான் ஆரம்பிக்கணும். ரெஸ்பெக்டட் தான் ஆரம்பிக்கணும். பட் ரெஸ்பெக்டட் இல்லை அப்படின்னா எப்படி ஆரம்பிக்கலாம்? ரெஸ்பெக்டட் இல்லாமல் சில ஃபார்மல் லெட்டர்ஸ் எப்படி ஆரம்பிக்கலாம்? டியர் சார் மேடம், மெயினாக இது டிஓ லெட்டர்ஸ், டெமி அஃபிஷியல் லெட்டர்ஸ் இப்படி ஆரம்பிக்கலாம். 5th கொஸ்டின் போட்டோம். ஹி ஹஸ் குட் கமாண்ட். ஓகே, 6 போட்டுட்டோம், 7 போட்டுட்டோம். இது என்ன பண்ணணும் பாருங்க, நெகட்டிவாக மாற்றணுமா? சென்டென்ஸை நெகட்டிவாக மாற்றணும். சென்டென்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நெகட்டிவாக மாற்றணும். இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் சொல்லுங்க? இது வந்துட்டு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், அசர்ட்டிவ் சென்டென்ஸ். யா, அஃபர்மேட்டிவ் அசர்ட்டிவ் சென்டென்ஸ். அசர்ட்டிவ்னு சொல்லலாம், அஃபர்மேட்டிவ் சொல்லலாம். இது நெகட்டிவாக மாற்றிட்டோம்னா நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ்ங்கிற வார்த்தையே இல்லை பாருங்க. நெகட்டிவ் இல்லை, நெகட்டிவ் இல்லை, இங்கே மட்டும் தான் நெகட்டிவ் இருக்கு. நோ சூனர் ஹேட் த பெல் ரங் தேன். நோ சூனர்னா தேன் போடணும். சரியா? ரேர்லினா, ஸ்கேர்ஸ்லினா, ஹார்ட்லினா வென்னு போடணும். இவங்களுக்குலாம் என்ன போடணும்? வென்னு போடணும், வென் போடணும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், he has not fully recovered from the shock. ஷாக்கில் இருந்து ரெக்கவர் ஆகலை. ஷாக்கில் இருந்து ரெக்கவர் ஆகலை. நாளைக்கு நம்ம ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? நம்ம கிராமர் ரிவிஷன், நீங்கள் கேட்ட கிராமர் ரிவிஷன் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கொஸ்டின் நம்பர் 12, he was stripped of his title after the scandal. ஸ்கேண்டல்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு பெரிய மிஸ்டேக் தான் ஸ்கேண்டல் வாங்க. ஸ்கேண்டல்ங்கிறது 2 விஷயத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று செக்ஷுவல் ஸ்கேண்டல், இன்னொன்று மணி பேஸ்டு ஸ்கேண்டல். இது 2 தான் ஸ்கேண்டல்வாங்க. காசு விஷயத்தில் ஏமாத்திட்டாரோ இல்லை செக்ஷுவலாக ஏமாத்திட்டாங்கனாலோ அதான் ஸ்கேண்டல்வாங்க. ஸோ ஹி வாஸ் ஸ்ட்ரிப்ட் ஆஃப் ஹிஸ் டைட்டில் ஆஃப்டர் த ஸ்கேண்டல். அப்படிங்கும்போது ஸ்கேண்டல்ங்கிறது நெகட்டிவ் வார்த்தை. அதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, டைட்டில் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்?
லாஸ்ட் ஹிஸ் பொசிஷன். சரியா, லாஸ்ட் ஹிஸ் பொசிஷன். சென்டென்ஸ் மீனிங் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாவது இதை போடலாம். 14. Back ye cowardly dog. Back you cowardly dog. இந்த கோர்ட்டுடைய ஸ்பீக்கர் யாருன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 14. Back you cowardly dog. இது எங்கம்மா இருக்கு? இது எங்க இருக்கு? இந்த கோர்ட் எங்க இருக்கு? இந்த கோர்ட் எங்க இருக்கு? The night the ghost got in அப்படின்னு ஒரு லெசன் இருக்கா? grandfather. The night the ghost got in. ஆர்டிக்கிளையே நைட் த கோஸ்ட் got in தானே? மாற்றிடாதீங்க. நைட் த கோஸ்ட் got in கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிடுங்க. லெசன் எந்த லெசனும் மாற்றிடாதீங்க. நைட் த கோஸ்ட் got in. சரியா? சொன்னது யாரு? அந்த துப்பாக்கி வச்சுட்டு அந்த தாத்தா வந்துட்டு மிரட்டினாப்புல. அப்போதான் சொன்னார், பின்னாடி போடா அப்படின்னு மிரட்டினாரு. கிராண்ட் ஃபாதர் மிரட்டினாரு. சரியா? இந்த கிராண்ட் ஃபாதர் தான் என்ன பண்ணுவாங்களோ ஒருத்தரை சுட வேலை செஞ்சிருப்பாப்புல. ஓகே. His supporters began to dash. இங்கே என்ன மீனிங் வரணும்? டிஸ்பர்ஸ். எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மீனிங் வரணும். கரெக்டா? எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மீனிங் வரணும். விட்டுட்டு போயிட்டாங்கிற மீனிங் நம்ம எப்படி கொண்டு வர்றது? எந்த வார்த்தை? அதான் ஃபால் அவுட்னா சண்டை வந்து பிரிகிறது. சரியா? ஃபைட் அண்ட் செப்பரேட். ஃபைட் மெயினாக ஃபைட்டு தான் மெயினானது. ஃபைட்டு தான் மெயின். ஃபைட் அப்படிங்கிறது தான் மெயின். ஃபால் அவுட்னா ஃபால் அவேனா தான் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஃபால் அவேனா டிஸ்பர்ஸ், விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஃபால் அவே தான் ஆன்சர். ஃபால் அவுட்னா சொன்னா ஃபைட்டு. ஃபால் ஆஃப்னா பயங்கரமா ஒரு டிக்ரீஸ் இருக்கிறது தான் ஃபால் ஆஃப். ஃபால் ஆஃப்னா என்ன அர்த்தம்? பயங்கர ஒரு டிக்ரீஸ் இருக்கு. ஃபால் ஆஃப். ஃபால் ஆஃப் வேற, இது ஃபால் ஆஃப். சரியா? ஆஃப்ல நிறைய இருக்கு. கீழே குறைங்கிறது, ஃபால் ஆகுறது, கீழே விடுறது. இந்த லீவ்ஸ் கீழே விடுறது கூட என்ன சொல்லலாம்? ஃபெல் ஆஃப் த லீவ்ஸ், ஃபெல் ஆஃப் த ட்ரீன்னு சொல்லலாம். ஸோ ஃபால் ஆஃப்னா கீழே விடுறதுங்க. ஃபால் அவேனா டிஸ்பர்ஸ். ஃபால் அவுட் அப்படின்னா ஒரு பெரிய ஃபைட். ரெண்டு குரூப் இருக்கு, ரெண்டு டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒரு ரெண்டுக்குள்ள ஃபால் அவுட் ஆயிட்டு அப்படின்னு எடுத்தோம்னா சண்டை வந்துட்டுன்னு அர்த்தம். சரி, அக்செப்டன்ஸ் சர்டிஃபிகேட்னா என்னது? அக்செப்டன்ஸ் சர்டிஃபிகேட்னா ஃபால் அப்லாம் வேண்டாம், ஃபால் அப் வேண்டாம். சரியா? அக்செப்டன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்னது? அக்செப்டன்ஸ் சர்டிஃபிகேட்னா நான் வாங்கிட்டேன், எல்லா பொருளையும் வாங்கிட்டேன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்குவோம், அது அக்செப்டன்ஸ் சர்டிஃபிகேட். 16க்கு பி. சரியா? நெக்ஸ்ட் பிஹெச்சி. பிஹெச்சி ரொம்ப முக்கியமான ஒரு அப்ரிவியேஷன். என்னதுமா பிஹெச்சின்னா? என்னதுமா பிஹெச்சின்னா பிரைமரி ஹெல்த் சென்டர். சரியா? பிரைமரி ஹெல்த் சென்டர். Passive voice. People must complete the application form before the deadline. Must complete, must be completed ஆகணும். Must completeங்கிறது must be completed இங்கே தான் இருக்கு, இங்கே கிடையாது. இங்கே must be completed, should be completed கிடையாது. The application form must be completed by people before the deadline. தான் இருக்கு before the deadline. Yeah, people must be completed by the application form கிடையாது. The application form must be completed by the people. So 18 answer A. Question number 19. Combine the pair of sentence. They arrived late. They apologized to the teacher. They arrived late. They apologized to the teacher. ஸோ வெறுமனே கம்பைன் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி கம்பைன் பண்ணணும்னு கொடுக்கல. கரெக்டா? எப்படி கம்பைன் பண்ணணும் கொடுக்கல. அப்போ என்ன அர்த்தம்? எப்படினாலும் கம்பைன் பண்ணிக்கலாம். மீனிங் கரெக்டாக வரணும், தெளிவாக மீனிங் வரணும். லேட்டாக வந்து
லேட்டா வந்துட்டாங்க, பட் தே அப்பாலஜைஸ் டு தி டீச்சர். ஏ கரெக்ட் தான், சரியா? தே அப்பாலஜைஸ் டீச்சர் அரைவிங் லேட் கிடையாது. டீச்சர் லேட்டா வரல, டீச்சர் லேட்டா வரல, சரியா? தே அப்பாலஜைஸ் டீச்சர் சோ தேவர் லேட் கிடையாது. அப்பாலஜைஸ் பண்ணிட்டாங்க அதனால லேட்டா வந்தாங்க கிடையாது, சரியா? தே அப்பாலஜைஸ்ட் ஃபார் பீயிங் லேட் டு தி டீச்சர். இதுவும் கரெக்ட், ஏயும் கரெக்ட், டியும் கரெக்ட். இப்போ கேள்வி என்னதுன்னா, இது சிம்பிளா மாற்ற சொல்றாங்க அப்படின்னா அது வேற, இது காம்பவுண்டா மாற்ற சொல்றாங்கன்னா அது வேற. சரி, சிம்பிளா மாற்ற சொன்னாங்கன்னா டி தான் ஆன்சர். இதுதான் சிம்பிளா மாற்ற சொன்னது. காம்பவுண்டா மாற்ற சொன்னாங்கன்னா ஏ தான் ஆன்சர், சரியா? நெக்ஸ்ட், சூஸ் எ கரெக்ட் சென்டென்ஸ். மச் அட்வைசஸ், அட்வைஸுக்கு ப்ளூரல் கிடையாதுங்க. த வாட்டர் இஸ் வரணுங்க, தப்பு. ஹர் நாலேஜ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் இஸ் எக்ஸலன்ட், கரெக்டாக இருக்கு. தீஸ் ஃபர்னிச்சர்ஸ், ஃபர்னிச்சருக்கு ப்ளூரல் கிடையாது, ஏன்னா அது மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன்னா அன்கவுண்டபிள் நவுன், நோ ப்ளூரல். மெட்டீரியல் நவுன்னா அன்கவுண்டபிள் நவுன், நோ ப்ளூரல். சரி, கொஸ்டின்ல ஜென்ரலாக சிந்தசிஸ் இருக்கு, அதான் சொல்றேன், அதான் பிரச்சனை. வெறுமன பேர் அப்படின்னு கொடுக்கும்போது நீங்க ஏ ஆர் டி ரெண்டுமே போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. தே அரைவ்ட் லேட் பட் தே அப்பாலஜைஸ் டு தி டீச்சர். ஏழு அவங்க என்ன கேட்கலாம், சரி சோ போட்டதாங்க கரெக்டாக வருவோம். லேட்டாக வந்தாங்க ஆனா மன்னிப்பு கேட்டாங்க, கரெக்டு தானுங்க? லேட்டாக வந்துட்டாங்க ஆனா மன்னிப்பு கேட்டுட்டாங்க, கரெக்டு தானே? லேட்டாக வந்துட்டாங்க ஆனா மன்னிப்பு கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல இப்படி லாக் ஆகிட்டேன்னா எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, கம்பைன் பண்ண சொல்றாங்க. எதுவுமே கொடுக்கல அப்படின்னாலே சிம்பிள் சென்டென்ஸ் தாங்க. கம்பைன் அப்படின்னாலே ரெண்டு ஒரே சென்டென்ஸா எழுதணும்னா ஒரே கிளாஸாவே எழுதி முடிக்கணும். அந்த மாதிரி ஒரே சென்டென்ஸா இந்த மாதிரி ஒரே சென்டென்ஸா ஒரே கிளாஸா எழுதணும்னா சிம்பிள் சென்டென்ஸ் தான் பெஸ்ட், சரியா? ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா எப்பவுமே சிம்பிள் சென்டென்ஸா போட்டு முடிச்சிருங்க. அது ப்ரிஃபரன்ஸ், பட் ரெண்டுமே கரெக்ட் தான். ஃபர்னிச்சர் வந்துட்டு சொன்ன மெட்டீரியல் நவுன், ப்ளூரல் கிடையாது, சரியா? இஃப் இட் ரெயின்ஸ் we will stay at home. இது பாஸ்ட் கண்டிஷன்லாம் மாற்றணுங்காங்க. பாஸ்ட் கண்டிஷன்ல எத்தனாவது கண்டிஷனலுங்க? பாஸ்ட் கண்டிஷனல். பாஸ்ட் கண்டிஷனல் அப்படின்னா எத்தனாவது கண்டிஷனல்? கொஸ்டின் நம்பர் 21. பாஸ்ட் கண்டிஷனல்ல ஆக்ஷன் முடிஞ்சிட்டு தேர்ட் கண்டிஷனல், சரியா? செகண்ட் கண்டிஷனலுக்கு பேர் என்ன சார்? இமேஜினரி கண்டிஷனல் சார். ரெண்டாவதுக்கு பேர் என்ன? இமேஜினரி கண்டிஷனல். ரெண்டாவது எடுக்கிற பயவுலைக்கு பேர் இமேஜினரி கண்டிஷனல். மூணாவது எடுக்கிறவன் தான் யாரு? பாஸ்ட் கண்டிஷனல். அப்படி பார்க்கும்போது if it had plus v3 would have plus v3, had rained we would have stayed at home. அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு ஓவர். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். சரி, எத்தனை பேர் தெரியும் பார்ப்போம். இதே கொஸ்டின்ல ஐடென்டிஃபை ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். இன்னொன்று இதே கொஸ்டின் தான் எம்ஃபேட்டிக் ப்ரோனவுன் எதுன்னு கேட்காங்க. இப்போ என்ன போடுவீங்க? எம்ஃபேட்டிக் ப்ரோனவுன். herself அப்படிங்கிறத ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் என்ன அர்த்தம்? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சேம் தான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சேம்ங்கிறது தான் என்னது? ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். எம்ஃபேட்டிக் ப்ரோனவுன் அழுத்தம் கொடுக்கிறது தான் எம்ஃபேட்டிக் ப்ரோனவுன். அழுத்தி சொல்றது தான் எம்ஃபேட்டிக் ப்ரோனவுன், சரியா? she herself finished the work. அதான் எம்ஃபேட்டிக் ப்ரோனவுன், அழுத்தி சொல்றது. ஸோ இங்கே எம்ஃபேட்டிக் ப்ரோனவுன் கொஸ்டின் கேட்டிருந்தாங்கனாலும் அதே herself தான் போடணும். ஷீங்கிறது சப்ஜெக்ட், ப்ரிப்பேர்டு வேர்ப், இன்டர்வியூங்கிறது ஆப்ஜெக்ட். இன்டர்வியூங்கிறது ஆப்ஜெக்ட்ல சென்டென்ஸே கொடுக்கல. இது சப்ஜெக்ட், இது வேர்பு, அது நம்மளுக்கு தெரியுது. இன்டர்வியூங்கிறது நவுன் எடுத்துக்கலாம். ஷீ ஏ சப்ஜெக்ட், இது ஒரு ப்ரோனவுன்னு சொல்லலாம். சூப்பர், ஃபியூரி, நல்லா ஆன்சர் போடுறீங்க. 23. The teacher asks students to maintain a steady pace
ரேஸ் ஓடும்போது ஸ்டெடி பேஸ் மெயின்டைன் பண்ணுங்க, ஸ்டெடி ஸ்பீடு. சரி, ஹார்ட்லி எவர் கம்ப்ளைண்ட்ஸ். He hardly ever complains about the workload. So adverb types என்னதுலாங்க? 24க்கு ஆன்சர் என்னது? adverb types என்னது? புரான क्वेश्चन. adverb of manner னா எந்த கேள்வினா ஹவுங்கிற கேள்விக்கு பதில் சொன்னா அது adverb of manner. சரியா? adverb of placeனா where, adverb of timeனா when, adverb of frequency அப்படின்னா என்னது? how many times, எத்தனை தடவை? rarely, scarcely, frequently. rarely, scarcely, frequently, always, never. இதெல்லாம் எத்தனை தடவைன்னு சொல்றது adverb of frequency. சரியா? எத்தனை தடவை நடந்துச்சு? நெவருங்கிற வார்த்தை, ஆல்வேஸ்ங்கிற வார்த்தை, சம்டைம்ஸ்ங்கிற வார்த்தை, ரேர்லி, ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லிங்கிற வார்த்தை, செல்டம்ங்கிற வார்த்தை, இதெல்லாமே adverb of frequency. சரியா? இது adverb of frequency. Question number 25. You can get all the informations தப்பு. You can get all the information. Information. Yeah, information is an abstract noun. டொனேட்டுங்கிற வார்த்தை பேக் ஃபார்மேஷன்ல எங்க இருந்து வந்துச்சுங்க? பேக் ஃபார்மேஷன் என்னது? எடிட்டர்ல இருந்து எடிட் வர்றது. எடிட்டருங்கிறது நவுன், எடிட்டுங்கிறது வேர்ப், இங்க இருந்து எடிட் வர்றது தான் பேக் ஃபார்மேஷன். சார், பேக் ஃபார்மேஷனுக்கும் கிளிப்பிங் வேர்ட்ஸுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸு? பேக் ஃபார்மேஷனுக்கும் கிளிப்பிங் வேர்ட்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கரெக்டாக சொல்லுங்க. பேக் ஃபார்மேஷனுக்கும் கிளிப்பிங் வேர்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றணுமே. நம்ம மீனிங் சேஞ்ச் ஆகுமா? மீனிங் சேஞ்ச் ஆகுன்றதை விட நான் ஒன்று சொல்லி கொடுத்தேனே, என்ன சொன்னேன்? சில இடங்களில் மீனிங் சேஞ்ச் ஆக கூட இருக்கலாம். ரம்யா மேம் கரெக்டாக சொல்லுங்க. சொல்லுங்க. கிளிப்பிங் வேர்டுன்னா என்னதுன்னா ஒரே சேம் வேர்டு தான், சின்னதாக சுருக்கி இருப்போம். பேக் ஃபார்மேஷன்னா என்னதுன்னா பார்ட் ஆஃப் ஸ்பீச் சேஞ்ச் ஆகும். பேக் ஃபார்மேஷன்ல பார்ட் ஆஃப் ஸ்பீச் சேஞ்ச் ஆகும். கிளிப்பிங்ல நோ சேஞ்ச் இன் பார்ட் ஆஃப் ஸ்பீச். பார்ட் ஆஃப் ஸ்பீச் சேஞ்ச் ஆகாது. பார்ட் ஆஃப் ஸ்பீச் சேஞ்ச் ஆகாது கிளிப்பிங்ல. யா, அப்போ இங்கே டொனேஷனில் இருந்தால் டொனேட்டுங்கிற வார்த்தை வந்திருக்கு. சொல்லி கொடுத்தேன் ராஜா, அதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் ராஜா. 5 liters ஆஃப் மில்க் சிங்குலரா ப்ளூரலா? கொஸ்டின் கொஞ்சம் மாற்றுவோம். இப்படி போடுவோம். கொஸ்டின் கொஞ்சம் மாற்றுவோம். மச் ஆஃப் த மில்க் சொல்லுங்க. 5 liters வேண்டாம், மச் ஆஃப் த மில்க் சொல்லுங்க.
மச் ஆஃப் த மில்க். மெனி ஆஃப் த மில்க்னு வராது. சரியா? மெனி ஆஃப் த மில்க் அப்படின்னு வரவே வராது. ஏன் வராது அப்படின்னா மில்க் இஸ் அன் அன்கவுண்டபிள் நவுன். அதுக்கு மெனி போட முடியாது. ஸோ மச் ஆஃப் த மில்க்னு கொஸ்டின் மாற்றிக்கிடுங்க. இங்கே இஸ் தான் போடும். லூசிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிளியர்னு அர்த்தம். எல்யூசினா லைட். லைட் எல்யூசி அப்படின்னா லைட். அப்போ தெளிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுதான் லூசிட். சரியா? லூசிட். இன்னும் இதுவும் படிச்சிருப்போம். மெஷர்மெண்ட்டு, டைம், அமௌண்ட்டு. ரைட்டு. 5 kilometers is a long journey. 5 rupees, 500 rupees is a big sum. இஸ் படிச்சிருப்போம். 500 rupeesக்கும் இஸ் படிச்சிருப்போம். வேற என்ன படிச்சிருப்போம்? இது கூட இன்னொன்று 5 kilometers. டிஸ்டன்ஸு மணி. டிஸ்டன்ஸு மணி. ஓகே, டிஸ்டன்ஸ் மணி தான் மெயின். ஓகே, ஸோ இதெல்லாம் மொத்தமாக கன்சிடர் பண்ணுவாங்க. இதெல்லாம் தனித்தனியாக பிரிக்கக்கூடாது. 500 ரூபான்னு ஒன்று ஒவ்வொரு ரூபாயும் தனித்தனியாக பார்க்கக்கூடாது. டோட்டலாக மொத்தமாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதனால் இங்கே சிங்குலர் வரும். அதே மாதிரி 5 kilometersனாலும் அங்கே சிங்குலர் தான் வரும். The manager appreciated his team for dash 5 minutes. 5 minutes. Okay, 5 minutes is a lot of time. 5 hours is a lot of time. 5 hours is a lot of time. போட்டுக்கிடுங்க. மணி ஒன்று, டிஸ்டன்ஸ் ஒன்று, மணி ஒன்று, டிஸ்டன்ஸ் ஒன்று, டைம் ஒன்று. கரெக்ட், இதுதான் கரெக்ட். எம்டிடி. மணி ஒன்று, டிஸ்டன்ஸ் ஒன்று, டைம் ஒன்று. லூஸ் எல்யூசின்னா லைட்னு அர்த்தம். சரியா? த மேனேஜர் அப்ரிஷியேட்டட் ஹிஸ் டீம் ஃபார், இது வந்து புக் பேக்கில் இருக்குது, ஃபார் ப்ரப்போசிஷன். அப்போ பின்னாடி போடக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கும்? என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்? அதுக்கு பேர் என்னது? என்ன டைப் ஆஃப் நான் ஃபைனைட் வேர்ப்? ப்ரப்போசிஷனுக்கு பின்னாடி என்ன டைப் ஆஃப் நான் ஃபைனைட் வேர்ப் வரும்? ஒரு ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி என்ன டைப் ஆஃப் நான் ஃபைனைட் வேர்ப் வரும்? ஜெரண்ட் வரும். சரியா? ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் ஜெரண்ட் வரும். அதான் என்ன பண்ணுவோம்? கம்ப்ளீட்டிங்னு போடுவோம். கம்ப்ளீட்டிங். அடுத்தது, the homework will have been finished by the students. passive voice இருக்கு. The homework will have been finished by the students. வீட்டு பாடம் மாணவர்களால் முடிக்கப்பட்டிருக்கும். அதுதான் ஆன்சர். வீட்டு பாடம் மாணவர்களால் முடிக்கப்பட்டிருக்கும். சீனிவாச ராமானுஜமுக்கு என்ன நோய்மா? ராமானுஜமுக்கு என்ன நோய் இருந்துச்சுன்னா டியூபர்குலோசிஸ். சரியா? டியூபர்குலோசிஸ் இருந்துச்சு. அதனால அஃபெக்ட் ஆகியிருந்திருப்பாப்ல. ஃபைண்ட் தி இன்கரெக்ட் ஒன். ராஜ் ஆறுமுகம், ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ். இதில் ரிதமிக் பேட்டர்ன் இல்லை. 32 கரெக்டு தான். இந்தியன் போயிட்டு 1950 கரெக்டு தான். ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்தாருங்கிற கதைலாம் கிடையாது. ஸோ ஆத்தர் பற்றி பாயிண்ட்ஸ் இல்லை. பட்டு இங்கே பாருங்க, இந்த மாதிரி லாக் ஆகிட்டோம்னா நம்மளுக்கு தெரியும். ஏ இல்லை சியில் ஒன்று தான் ஆன்சர். ஏ இல்லை சி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதுண்ணே. லிவ்ட் இன் ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் மூவ் டு சிங்கப்பூருங்கும் போது இது ஆன்சராக எடுக்கலாம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு கொஷின் தான். பட் கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ் கேட்கணுங்கிறக்காக கேட்டிருக்காங்க. இப்படி ஒருவேளை கேட்டாங்கனாலும் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. ராஜ் ஆறுமுகம் பற்றி இந்தியன் போயிட்டு 1955. இதுக்கு ரிதமிக் பேட்டர்ன் கிடையாது. கிடையாது. இது வந்துட்டு நீங்கள் நெட்டில் தேடினீங்கன்னா தான் இவரை பற்றி பாயிண்ட் வரும். இது நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லை. சரி, இப்படி கேட்பாங்களா அப்படின்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் என்ன நடந்தாலும் சரி, எந்த டெஸ்ட் நடந்தாலும் 1 or 2 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இருக்கும். 1 or 2. யா, ஸோ அதுக்காக எடுத்த கொஸ்டின் தான் இது. ஆன்சர் சி. She worked hard so that she could pass the exam. She worked hard to pass the exam. அவ்வளோதான். இவன் காம்பவுண்ட், இவன் காம்ப்ளெக்ஸ்.
அடுத்து பேராகிராஃபாக அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணுங்க பார்ப்போம். ஆன்சர் போடுங்க ராஜா. மேடத்தான் நான் போடுறேன். நான் என்ன போட மாட்டேன்னு சொல்கிறேன், போடுறேன். ஃபஸ்ட்டு யூனிட் 1 தெளிவாக முடிப்போம். யூனிட் 2, 3, 4, 5 எல்லாத்துக்குமே ஒரு ரிவிஷன் நம்ம டெஸ்ட்டு வைஸ் போட்டுட்டு தான் இருக்கோம், போடாமல் இல்லை. ஆன்சர் போடுங்க. கொஷின் நம்பர் 34 எப்படி போடுறது? பியில் ஆரம்பிக்குதா, எஸ்ஸில் ஆரம்பிக்குதா, க்யூவில் ஆரம்பிக்குதான்னு பார்க்கணும். QR தான் பேராக இருக்குது. QR PQRS PQRS ஏற்கனவே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. PQRS தான் ஆன்சர். QRS தான் ஆன்சர். ஆக்சுவலாக P தான் ஸ்டார்டிங்கு. சரியா? P தான் ஸ்டார்டிங்கு. இங்கே ஒரு டிவைஸ் இருக்குது. ஓகே, PS போட்டுக்கிடலாம். PS போட்டுக்கிடலாம். QR எனக்கு கண்டிப்பாக பேர். PS போட்டுக்கலாம். PS இருக்கா? PS இல்லை. அப்போது இங்கிட்டு ஒரு ரோபோட்டிக் ஒரு டிவைஸு, இந்த டிவைஸு கூட இன்னொன்று வரப்போகுது. அப்போது ஃபஸ்ட்டு அந்த டிவைஸை பற்றி பேசுகிறது தான் P. இது வந்துட்டு ஒருத்தரை நடக்க வச்சிருக்கு. ஓகே, இதனால் மற்ற ஹெல்த் பெனிஃபிட்ஸு, மசில்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, லெக் மசில்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். QR P ஃபஸ்ட்டு போட்டு QR, ஃபஸ்ட்டு போட்டு QR, P ஃபஸ்ட்டு போட்டு QR. எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கணும். P ஃபஸ்ட்டு போட்டு QR ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, அதான் ஆன்சர். யா, அடுத்தது கெசட் நோட்டிஃபிகேஷன் எதுக்கு இருக்கு? கெசட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும், லீகல் நோட்டிசஸ் ரெகுலேஷன்ஸ் வர்றது தான் கெசட் நோட்டிஃபிகேஷன். நோட்டிஃபிகேஷனே கொடுத்துட்டானுங்க உனங்க. அப்போ நோட்டிசஸ் ரெகுலேஷன்ஸ் போடுறது தான் கெசட் நோட்டிஃபிகேஷன். யூரோப்பியனா என்ன வரும்? ஆன் யூரோப்பியனா என்ன வரும்? ஏவா ஏனா? யூரோப்பியன் வரும். இது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சிலபஸ் இல்லை, பட் படிச்சுக்கணும். Do you know when the train arrives? இதில் இன்டைரக்ட் கொஸ்டின் இருக்குன்னு இருக்காங்க. Indirect question, the question word is followed by the subject, then the verb. Indirect verb, question word, இல்லை question verb என்னது? question verb, அதுக்கப்புறம் subject, அதுக்கப்புறம் verb. இதுதான் indirect questions அப்படிங்கிறாங்க. சரியா? இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் நம்ம இன்னும் படிக்கலை, பார்க்கலைன்னா அதை பார்த்துக்கிடுங்க. இன்டைரக்ட் கொஸ்டின்னா ஒன்றும் இல்லை, ஸ்ட்ராங் கொஸ்டின் தான் இன்டைரக்ட் கொஸ்டின். டைரக்டாக கேட்குற கொஸ்டின்ஸ் ஆர் வீக் கொஸ்டின்ஸ். சரியா? டைரக்டாக கேட்குற கொஸ்டின் எஸ் ஆர் நோ, எஸ் ஆர் நோ, எஸ் ஆர் நோ இருக்குது வீக் கொஸ்டின்ஸ். சரியா? எஸ் ஆர் நோ. இங்கே வந்துட்டு எஸ் ஆர் நோ மட்டும் கேட்கலாம். அவங்க வந்துட்டு ஒரு டீட்டெயில் கேட்குறாங்க. ஸோ இன்டைரக்ட் கொஸ்டின் வேர்ட் இஸ் ஃபாலோட் பை சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்ப். அதாவது கொஸ்டின் வேர்டு நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்டைரக்ட் கொஸ்டின் இப்படி பார்த்து வச்சுக்கிடுங்க. கொஸ்டின் வேர்டு, சப்ஜெக்டு ப்ளஸ்ஸு வேர்பு. ஆக்சுவலாக இது எப்படின்னா ஹெல்பிங் வேர்பு ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் வேர்ப் தான். இதே தான், டிஃப்ரென்ஸ் இல்லை, சேம் தான். ஹெல்பிங் வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் தான். அது எப்படி எடுத்துக்கிடுவாங்கன்னா அந்த கொஸ்டின் வேர்டை எடுத்துக்கிடுவாங்க ஃபஸ்ட் இருக்கிறத. கொஸ்டின் வேர்டு, சப்ஜெக்ட், அப்புறம் வேர்பு, ஆக்சிலரி வேர்ப். அதே தான், ஆக்சிலரி வேர்பு தான், ஆக்சிலரி வேர்ப்.
இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் எப்போவுமே பொலைட்டாகவும் ஃபார்மலாகவும் இருக்கும். சரிங்களா? 2 கொஸ்டினும் சேர்த்து கேட்பாங்க. 2 கொஸ்டினும் சேர்த்து கேட்குறது தான் இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவாங்க. when the train arrivesனு கேட்குறவங்க do you know when the train arrives. இங்கே பாருங்க 2 கொஸ்டின் இருக்கும். do you know ஒன்று இருக்குது, when the train arrives. 2 கொஸ்டின் சேர்த்து கேட்பாங்க. அதுதான் மெயினான ஒரு கேரக்டரிஸ்டிக். மெயின் கேரக்டரிஸ்டிக்கு டபுளாக சேர்த்து கேட்பாங்க இன்டைரக்ட் கொஸ்டின்ஸில். ஹெல்பிங் வேர்ப் சப்ஜெக்ட் மெயின் வேர்ப். அடுத்தது எவ்ரி எப்படி போடுறது? எவ்ரி நேஷனல் கல்ச்சர் RQ. எவ்ரி நேஷனல் கல்ச்சர் SPRQ 38D. கரெக்டா? SPRQ கரெக்ட். It is so powerful and so uniform in its character that it is bound to influence every national culture by affecting its external way of life. SPRQ. 39 ஆன்சர் ஃபாஸ்டா டக்குன்னு எனக்கு முடிச்சிடலாம் நினைக்கிறேன். 50 கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 39 ப்ளீஸ் வந்துருச்சுனாலே ரெக்வெஸ்ட். சரியா? ரெக்வெஸ்ட் மீ ஹெல்ப் வித் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு போய்கினே இருக்கணும். டம்மியான கொஸ்டின், டைம் ஆகக்கூடாது. 39லாம் பார்த்த உடனே அடிச்சுலாம் ஏ. கொஸ்டின் நம்பர் 40 மகாத்மா காந்தி செட் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? சரி, ஃபுல் கோலன் போட்டாச்சு. கமா போட்டிங்கனாலும் ஓகே தான், பட் இங்கே கேப்ஸில் இருக்கணும். கொட்டேஷன்ஸ் வந்துடணும். பி த சேஞ்ச் யூ விஷ் டு சீ இன் த வேர்ல்டு. சி தான் கரெக்ட் வரும். செட்டுக்கு அப்புறம் ஃபுல் கோலன் இல்லைனாலும் கரெக்டு தான். இது செட்டுக்கு அப்புறம் ஒரு கமா போட்டிங்கனாலும் கரெக்டு தான், பட் இங்கே கேப்ஸ் இருக்கணும். கோட்ஸ் ஓப்பன் க்ளோஸு, கோட்ஸ் க்ளோஸ் கோட்டு கரெக்டாக போட்டுக்கணும். 41 இது ஒரு மாடல். பாருங்க, பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட்டு கண்டிப்பாக போடணும். கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஷுட்டு, மஸ்ட்டு, ஆட் டு அப்படிங்கிற வார்த்தைகள். ஷுட்டு, மஸ்ட்டு, ஆட் டு கண்டிப்பாக பண்ணணும். மஸ்ட். அட்ஜோன் சைன்டை. அட்ஜோன்னாலே என்ன அர்த்தம்? அட்ஜோன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டெக்னிக்கல் லீகல் டேர்ம்ஸு. அட்ஜோன்னா என்ன அர்த்தம்? தள்ளி வைக்கிறது தான் அட்ஜோன். சரி, இங்கே அட்ஜோனர் செஷன், போஸ்ட்போனர் செஷன். அப்போ இது 2ல் 1 தான். ஸோ எப்போ ரெஸ்யூம் பண்ணுவாங்கன்னே தெரியாமல் தள்ளி வைக்கிறதுக்கு பேர் தான் அட்ஜோன்டு சைன்டைன்னு அர்த்தம். போஸ்ட்போன் மீட்டிங் விதவுட் செட்டிங் எனி டேட் ஆஃப் ரெசம்ஷன். எப்போ திருப்பி வருவாங்க அப்படிங்கிறது கூட தெரியாமல், எப்போ திருப்பி வருவாங்கல்ல, எப்போ திருப்பி ஹியரிங்க்கு வரும் அப்படிங்கிறது தெரியாமல் தள்ளி வைக்கிறது அட்ஜோன்ட் சைன்டை. சரியா? சைன்டை அப்படிங்கும்போது விதவுட் ஃபிக்ஸிங் டேட்னு அர்த்தம். டேட்டு ஃபிக்ஸ் பண்ணாமல். சரியா? டேட்டு ஃபிக்ஸ் பண்ணாமல் தள்ளி வைக்கிறது அட்ஜோன்ட் சைன்டை. சைன்டைனா டேட்டு ஃபிக்ஸ் பண்ணாமல். 42 ஏ தான் ராஜா ஆன்சர். சரியா? ஏ தான், டி இல்லை. அது மிரர் ஆல்வேஸ் ரைஸ். மிரர் போய் சொல்லுங்க பர்சானிஃபிகேஷன். ஐ டோன்ட் நோ வாட் யூ வாண்ட்ஸ். கண்டிப்பாக சொல்லணும் ராஜா. 44 கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன் ராஜா. 44 ஆன்சர். வாட்டு தேட்டெல்லாம் வந்துச்சுன்னா என்னதுன்னு சொன்னேன். ஐ டோன்ட் நோ வாட். வாட் ஹீ வாண்ட்ஸ். ஸோ வாட்டுங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுது. வாட்டுங்கிற கேள்விக்கு பதில் சொன்னால் அது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா அது நவுன் கிளாஸ். கன்க்ளூஷன் கேட்டிருக்காங்க. கன்க்ளூஷன்னா என்ன பண்ணணும்? ஃபுல்லாக வாசிக்கணும். யூனிவர்சிட்டிஸ் வேர்ல்டு வைடு are witnessing an increase in students choosing to study abroad, driven by the desire for global exposure and enhanced academic opportunities. Increase in academic opportunities வேணும்னு நினைக்கிறாங்க.
குளோபல் எக்ஸ்போஷர் வேணும்னு நினைக்கிறாங்க. அதனால வெளிநாட்டில் படிக்கணும்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆசைப்படுறாங்க. இது உலகத்தில் இருக்க எல்லா யூனிவர்சிட்டிஸையும் நடக்குது. கல்ச்சுரல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நம்புகிறாங்கன்னா லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ட்ராபேக்ஸை விட லாங் டேர்ம் பெனிஃபிட் நிறையா இருக்குங்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுது. எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க? எதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க? எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, சப்போர்ட் சர்வீசஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. யாருக்கு? இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையும் அந்தந்த வேலையில் பார்க்காங்க. எல்லா ஊர்லேருந்தும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெளிநாட்டில் போய் வெளியூரில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன கன்க்ளூஷன் எடுக்கலாம்? ஏன்னா காசு செலவாகுது, கல்ச்சரல் பிரச்சனைகள் இருக்குது, இருந்தாலும் நம்ம ஆளுகள் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆன்சர் எப்படி எடுக்கலாம்? சி கண்டிப்பாக வரும். சரியா? சி வரும்னா டி வருமா அப்படின்னு பார்க்கணும். ஃபேஸ்ட் அவுட்னா ஸ்லோலி ரிமூவ்டுன்னு அர்த்தம். ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஸ்லோவாக ரிமூவ்லாம் பண்ணலை. லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ். சி தான் ஆன்சர். 46. Your prompt response will be highly appreciated. உங்கள் பதில் விரைவாக வந்தால் மிகவும் பாராட்டப்படும். மதிப்பு கொடுக்கப்படும் இல்லை, பாராட்டப்படும். They decided dash. என்ன போடணும்? They decided. இன்ஃபினிட்டிவா ஜெரண்டா அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எந்த ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் நடக்கும்? ஃபர்ஸ்ட் முடிவு எடுக்காங்க. ஃபைனைட்டிவா ஃபர்ஸ்ட் நடக்குது. முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் போறாங்க. ஃபைனைட்டிவா ஃபர்ஸ்ட் நடந்தால் என்ன போடணும்? ஃபைனைட்டிவா ஃபர்ஸ்ட் நடந்தால் இன்ஃபினிட்டிவ். ஃபைனைட்டிவா ஃபர்ஸ்ட் வந்தால் இன்ஃபினிட்டிவ். டிசைடடுக்கு போய் என்ன போடணும்னா டு கோ. Decided to go. Which is incorrect in official correspondence. Official correspondence எது தப்புன்னு கேட்குறாங்க. ப்ரீவியஸ் கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம், என்க்ளோஷர் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், பாசிவ் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சரியா? பாசிவ் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அஃபீஷியல் கரஸ்பாண்டன்ஸ். ஏன்னா எப்போவுமே பாசிவ் வாய்ஸ், ஏன்னா அவங்கள செய்கிற சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் எதுனால ஜென்ரலான ரூல் வந்துட்டு பாசிவ் வாய்ஸ். நம்மளுக்கு தெரியும் எது பண்ணக்கூடாதுன்னா கான்ட்ராக்ஷன்ஸ் தான் பண்ணக்கூடாது, பி வராது. கொஸ்டின் நம்பர் 49. ஐ மஸ்ட் கோ டவுன் டு த ஸ்கை பை டேக்கிங் பிரேக்கிங். சரி, ஓகே, சூப்பராக. ஏஏபிபி இதெல்லாம் போனஸ் கொஸ்டின் எல்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 50. ஐடென்டிஃபை த வீக் கொஸ்டின். வீக் கொஸ்டின்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஒன்று சொன்னேன், வேற என்ன சொன்னேன்? ஏன்னா நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும், அது வேணும். எஸ் ஆர் நோ கொஸ்டின் வீக் கொஸ்டினுங்க. சரியா? வேற என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் வீக் கொஸ்டின்? ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ணால் அது வீக் கொஸ்டின். சரியா? அப்புறம் பர்சனல் கொஸ்டின்ஸ், சப்ஜெக்டிவ் ஆன்சர்ஸ். எனக்கு இது பிடிக்கும், உனக்கு இது பிடிக்காது, அது எல்லாமே சப்ஜெக்டிவ் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸு, எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸு, இதெல்லாம் இருக்கிறது வீக் கொஸ்டின். இப்போ உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்குறாங்க. ஜென்ரலாக எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஆன்சர் வராது, இந்த ஒரு ஆளுக்கு பிடிச்ச ஆன்சர் தான் வரும். அப்போ வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்னா உனக்கு என்ன பிடிக்கும்னு தான் கேட்குறாங்க. ஸோ சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்டிவ்னு என்ன அர்த்தம்? அவங்க எப்படி அவங்களுடைய முடிவை வச்சு, ஒத்தாளுடைய ப்ரிஃபரன்ஸ். ஒத்தாளுடைய ப்ரிஃபரன்ஸ், அதுக்கு பதிலாக சப்ஜெக்ட். சரியா? ஆன்சர் சி. கம்ப்ளைண்ட் லெட்டரை கடைசி எப்படி சைன் பண்ணுவாங்க? கம்ப்ளைண்ட் லெட்டர், ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் இருக்குது, எப்படி சொல்லணும்? ப்ராம்ப்ட் டெலிவரிலே சொல்ல மாட்டோம், ப்ராம்ப்ட் பாசிட்டிவ் ஆக்ஷன் ஸ்டெப் எடுப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோன்னு சொல்லுவோம். 51 பி தான் ஆன்சர். 52 கார் பார்க்கிங் லாட்.
ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் க்ரீன் சி எதை காமிக்குது? க்ரீன் சீல போயிட்டு உட்காந்துருவாப்புல. க்ரீன் சி என்ன காமிக்குதுன்னா ஒரு ட்ராப் இருக்கும். ட்ராப் இல்லை, சாரி க்ரீன் சீலேருந்து தப்பிச்சிருவான்ல. க்ரீன் சீல உள்ளே போயிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே இதாகிடுவான்ல. சேஃப்டி அண்ட் அக்செப்டன்ஸு இந்த அளவுக்கு கொடூரமாக கேட்பானா அப்படின்னு கிடையாது. அது வந்துட்டு மேலேருந்து பார்க்குறதுக்கு ஓகே மாதிரி தெரியும். மேலேருந்து பார்க்குறதுக்கு ஓகே மாதிரி தெரியும். ஆக்சுவலி இல்யூஷன் கரெக்ட் மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஓ ரைட் இருங்க தெளிவாக சொல்லுவோம். க்ரீன் சி இந்த ஃபைனல் சீனில் க்ரீன் சி எதுக்கு வரும்னா எல்லோரும் ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சீனு எல்லோரும் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த ஃபேமிலியில் அக்செப்டன்ஸ் கிடச்சிரும். அதுதான் சொல்கிறாங்க சேஃப்டி அண்ட் அக்செப்டன்ஸ். கவலைப்படாதீங்க ராஜா, நாங்கள் தான் இப்படி கொடூரமாக கேட்போம், அவங்க கேட்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. She can speak French. Can't she? Correct. They went to the park, didn't they? He is coming, isn't he? She doesn't like coffee. Does she? Does she? டி தான் சரியா? Delegated legislation. டெலிகேஷன் தெரியும் உங்களுக்கு. டெலிகேட்டட்னா நம்மளுடைய வேலை இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுன்னு கொடுக்குறது. நேற்று டெஸ்ட்டில் பார்த்தோம். லெஜிஸ்லேஷன் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷனை வழக்கமாக யார் லா போடுவா அப்படின்னா பார்லிமெண்ட்டில் தான் வழக்கமாக லா போடுவாங்க. சரியா? வழக்கமாக லா போடுறது பார்லிமெண்ட்டில் தான். டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷனை என்ன சொல்ல வராங்கன்னா லாவுடைய அத்தாரிட்டி கீழே எக்ஸிக்யூட்டிவ் அதான் வேலையை பிரித்து கொடுத்துட்டாங்க, டெலிகேட் பண்ணி கொடுத்துட்டாங்க, வேலையை பிரித்து கொடுத்துட்டாங்க. அப்போ லாவுடைய அத்தாரிட்டியில் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ரூல் மேக் பண்ணுவாங்க. வெறும் லெஜிஸ்லேஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் என்னென்னா லா மேக்கிங் பை த பார்லிமெண்ட்டுன்னு தான் சொல்லணும். லா தட் இஸ் மேட் பை பார்லிமெண்ட்டுன்னு தான் சொல்லணும். சரியா? அதான் லெஜிஸ்லேஷன். டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸிக்யூட்டிவ் மேக் பண்ணுறாங்க லாவுடைய அத்தாரிட்டி கீழே. லா வந்துட்டு இந்த வேலையை பிரித்து கொடுத்துட்டாங்க, எக்ஸிக்யூட்டிவ்க்கு கொடுத்துட்டாங்க. இவங்க ஆக்சுவலாக பண்ணக்கூடாது, இவங்க ஆக்சுவலாக லா மேக் பண்ண மாட்டாங்க, பார்லிமெண்ட் தான் லா மேக் பண்ணுவாங்க. பட் இவங்க வேலையை பிரித்து கொடுத்துட்டாங்க. அதனால தான் ரூல்ஸ் மேட் வித் எக்ஸிக்யூட்டிவ் அண்டர் அத்தாரிட்டி ஆஃப் லான்னு இருக்கு. சரியா? ஸோ சி த ஆன்சர். இது குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். சரியா? குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். லாக்கேஷியஸ்னா அதிகமாக பேசிட்டே இருக்காங்க. டாக்கேட்டிவ், கேர்லெஸ், சாட்டி எல்லாமே சினோனிம்ஸ். கேட்டிருக்கிறது ஆன்டனிம். பி த ஆன்சர். ஆன்டனிம் கேட்டிருக்கான், பி த ஆன்சர். See the first sentence. Investing in fixed deposits. Okay, see the first sentence. It is investing in fixed deposits. See first. See போட்டால் ஏபி சேர்த்தான் போடுறாங்க, ஏபி சேர்த்தான் போடுறாங்க, ஏபி சேர்த்தான் போடுறாங்க. சிக்கு அப்புறம் டிஏபின்னு போடவா, சிஏபிடி போடவா? இதான் இன்வெஸ்டிங் இன் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். ஃபிக்ஸட் டெபாசிட் தான் இங்கே ஸ்கீம்னு சொல்கிறாங்க. சிடின்னு தான் நான் போட முடியும். சிடிஏபி தான் கரெக்ட். சிடிஏபி தான் கரெக்ட். சிடிஏபி தான் கரெக்ட். ஐயா, சிஏபிடி இல்லை, அண்டர் தி ஸ்கீம்னு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் தான் அங்கே ஸ்கீம்னு சொல்கிறாங்க. சிடிஏபி
வாங்க வாங்க 60 முடிச்சிருவோம். டாம் சாயர் இது வந்துட்டு யார் எழுதுறாருன்னா சாமுவேல் லாங்கான் கிளமெண்ட்ஸு, மார்க் ட்வெயின். வில்லியம் மேக்பீஸ் தாக்கரேங்கிறவர் யாரு? வில்லியம் அப்படின்னு பேர் வந்துச்சுனாலே நீங்கள் வந்துட்டு பிரிட்டன் எடுத்துடலாம். சரியா? வில்லியம்னாலே இவங்க தான். தி ஆஃபீஸ் லைட்ஸ் were dimmed and the workers were all typing quietly at their desk, not speaking much. ஆஃபீஸ் லைட் எல்லாம் குறைச்சிட்டாங்க, ஒர்க்கர்ஸ் அப்படியே அமைதியாக டைப் பண்ணிட்டே இருக்காங்க, பெருசாக பேசலை. இதுலேருந்து என்ன இன்ஃபரன்ஸ் எடுக்க முடியுது? ஆஃபீஸ் லைட்டு டிம்மாக இருக்குது, ஒர்க்கர்ஸ்லாம் பெருசாக பேசலை, என்ன இன்ஃபரன்ஸ் எடுக்க முடியுது அப்படின்னா ஒர்க்கர்ஸ் ஆர் ஃபீலிங் அன்ப்ரொடக்டிவ், டிஸ்ட்ராக்ட் ஆகலை, ஏன்னா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வராது. ஒர்க்கர்ஸ் ஆர் ஹேவிங் எ கான்வர்சேஷன் கிடையாது. லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லலை, அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கதான் சொல்கிறாங்க. ஒர்க்கர்ஸ் ஆர் பிஸி அண்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் தி டாஸ்க், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். சரியா? லைட்டு டிம்மாக வச்சு அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். டி தான் ஆன்சர். ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வரும். சரி ராஜா, போதும், மீதியை மண்டே கன்டினியூ பண்ணுவோம். சரியா? நாளைக்கு ரிவிஷன் தான், நாளைக்கு ஃபுல்லாகவே கிராமர் ரிவிஷன் பண்ணிடுவோம். சரியா? டைமிங் நான் பார்த்து சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக ஈவினிங் டைமில் ஒரு டைம் தான் இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கிடுங்க. கிராமர் ஃபுல்லாக நம்ம ரிவைஸ் பண்ணி முடிச்சிடுவோம். தேங்க்யூ.